செமி செகண்ட் செமி ஃபைனலுக்கு யாரு செலக்ட் ஆவா? பேட்மேன் சட்டையெல்லாம் கழட்டிட்டான் ப்ரோ. இவன் சட்டையை போட்டாலே அந்த அடி அடிப்பான். சட்டையை கழட்டிட்டான், சட்டைய கழட்டிட்டான். பாம்பு சட்டையை கழட்டின மாதிரி சட்டையை கழட்டிட்டான். ஐயோ, இவனும் அடிக்கிறான் ப்ரோ, அவனும் அடிக்கிறான். பேட்மேனுக்கு தெரிஞ்சிட்டு பாக்ஸர் ஒரு நல்ல பிளேயரு, அடிக்கணும் இல்லாட்டி சரி வராது. அதான் சட்டையை கழட்டிட்டு அடிக்கிறான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கில்லு, லக்கி கில்லு பேட்மேனு அகைன். அவன் காட்டுறான் ப்ரோ, நான் தாண்டா அடிப்பேன் எல்லாத்தையும் காட்டுறான் ப்ரோ. ஃபைசலோட ஜெயிக்க போறது யாரு? யாரு ஃபைசலோட அடிச்சு ஜெயிக்க போறா? ஆமா தூக்கிட்டான் ப்ரோ. ஐயோ, அவன் தூக்கினா என்னடா, நானும் அடிப்பேன்டான்னு அடிக்கிறான். அவன் எம்எஸ் எல்லாம் காட்டி கொடுக்குதாங்க இல்லையா? ஸோ குட். பட் பேட்மேன் செய்ய வழி இல்லை, நீ அடிச்சுதான் ஆகணும். வெரி 2 கில்லு, 2 கொண்டு ஆரம்பத்திலேயே லீட் எடுத்துட்டா பின்னாடி எந்த ஒரு கரைச்சல் இருக்காது, டென்ஷன் இருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சு பேட்மேன் ஆரம்பத்திலேயே அடிக்கிறான், போட்டு பொழக்கிறான். 2 கில்லு, 2ல் 1, 3 ஆயிட்டுது. 3க்கு 1. பேட்மேனை வெறியா அடிச்சிட்டு இருக்கான், வெறி ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். யாராலையும் அடிக்க முடியல. பாக்ஸரு அப்ப போட்ட கிரிட்டா முட்டா எல்லாம் வீணு. ஏன்னா எந்த அடி அடிக்கிறவனை அடிக்கிறது ரொம்ப அடிக்கான். அதுவும் தலையிலேயே கொட்டுரு போட்டான் ப்ரோ. எந்த வாயில சேர்த்து போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ, ஷாட்டு யாரு இந்த ஷாட்டை பார்க்கலையோ வேஸ்ட். அவங்க எல்லாம் வேஸ்ட். பார்த்தவங்க மட்டும்தான் லக்கா நாக்கல், பார்க்காதவங்க எல்லாம் வேஸ்ட். இந்த ஷாட்டை பார்க்காதவங்க சரி வேஸ்ட். ஐயோ, அவன் விட்றான்ல ப்ரோ, அவனும் அடிக்கிறான் ப்ரோ. சரியான மாதிரி அடிக்கிறான் கைஸ். திரும்பவும் ஆம் எடுப்பானா? திரும்பவும் கையில ஆம் எடுப்பானா? ஆம்ல கில்லு வருமா? 2க்கு 5. பேட்மேன் லீட்ல இருக்கான். 2க்கு 5. ஐயோ, ஷாட் இமோட்டெல்லாம் போட டைமே இல்லை. ஏன்டா அவ்வளவு நல்ல பிளேயர் அந்த பக்கம். இமோட்டெல்லாம் போட்டா அந்த போடுற கெப்பில் வந்து ஃபாக்ஸர் அடிச்சுட்டு போ, அந்த பயத்திலேயே போடாம இருக்கான். இல்லாட்டி இந்த டைம்ல எத்தனை இமோட்டு போட்டிருப்பான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். பாப்போம் யாரு லீட் எடுப்பா, யாரு ஃபைனல் போவா. ஃபைனல் போய் ஃபைசலோட யாரு அடிச்சு ஃபைனல் அந்த யூசியை ஜெயிச்சுட்டு போற அந்த பிளேயர் யாரு? யார் அந்த பிளேயர்? வேற மாதிரி ஃபாக்ஸரா பேட்மேனா? யாரு ஜெயிக்க போறா? யாரு? ஷாட்டு அடிச்சுட்டான். பேட்மேனை போட்டு பழக்கிறான். ஃபாக்ஸரு அங்க அவ்வளவு அழகா ஆடிட்டு நிக்கிறான். 3 கில்லு, அங்க 6 கில்லு, பொறுமையா ஆடுறான். 120 FPS ப்ரோ பேட்மேனு. இவனோடது ஃபாக்ஸர் எப்படின்னு தெரியா? ஃபாக்ஸர் FPS என்ன? போட தொடங்கிட்டான், இமோட்டு போட தொடங்கிட்டான். 5 லீடு வச்சோன்னே இமோட்டு போட தொடங்கிட்டான். பத்தியலா முடியாதா? வெயிட் பண்ண முடியாட்டி நான் என்னடா பண்ணுவேன்? உனக்கு மேட்ச் வேணும்னா நீ வெயிட் பண்ணு. பட் இந்த 2 பேர்ல ஜெயிக்கிறாக்கள் ஃபைனல் போவாங்க, ஃபைசலோட ஆடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன மேட்ச் வேணாலும் போட்டு தரேன், ஆடிக்கங்க. ஆக்சுவலா நான் கூட என்ட்ரியை தரேன், நான் கூட உள்ள வரேன். 2 போடலாம், 4vs4 போடலாம், எல்லாரும் போட்டு அடிக்கலாம். வெரி ஃபாக்ஸரால அடிக்கவே முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஒளிஞ்சிட்டான்னு சிரிக்கிறான். ஐயோ, ஃபாக்ஸர் சிரிக்கிறான். இத்தனைக்கும் லோ கில்லு, 3 கில்லு தான் எடுத்திருக்கான். எங்க அங்கக்கு அடிச்சுட்டு நிக்கிறான். அங்க இல்லடா, அவன் அந்த பக்கம் இருக்கான்டாடி. 3 கில்லு எடுத்தவன் 10 கீழே பார்த்து சிரிக்கிறான். ஆனா இந்த கில்ல எடுத்துட்டான்னா அந்த சிரிச்சது கரெக்டா போயிடும். அப்படி இல்லைன்னா சிரிச்சது வேஸ்டா போயிடும். சிரிச்சது வேஸ்ட். பேட்மேன் அங்க சிரிக்கவா செய்யற. 45. ஓகே குட். பட் ஆனா நல்லா ஆடுறான், வெறி ஆடுறான், வேகமா ஆடுறான், சூப்பரா ஆடுறான். இதை விட கொடுக்க முடியாது அவனுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். பேட்மேன் வெளுத்துருவான், என்னை தெரிஞ்சு படிச்சிருவான். அடிக்கிறான்டாடி. வெளியே வாடியேன்னு அடிக்கிறான். 11க்கு 4. இப்ப பேட்மேன் போட்டு பழந்துருவான். வந்து எட்டி பார்த்து ஒரே ஷாட்டு. அவனு தேய்ச்சி போய் அடிக்கிறான்டா. யாரா நீங்களா? நான் அடிச்சா இட்டின்னு பேட்மேன் அங்கால அடிக்க, இவனு இங்க ஷாக்கிங் ஷாட்டு ப்ரோ. எங்க இருந்தான்? என்ன மாதிரி ஒரு ஷாட்டு விழுந்துச்சு.
ஆனா பேட்மேன் கொஞ்சம் புஷ் பண்ணி அடிச்சா இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கும். பாரு இவன் புஷ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கான். லாபி வந்து அடிக்கிறான். இது ஒரு ப்ரோ பிளேயர் இப்படி அடிக்கிறதா? கோத்து விட்டாலும் வந்து அடிக்கிறான் ப்ரோ. அவனுக்கு வேற பொறுமை. மேட்ச் ஜெயிக்கணும், அதுதான் எப்பயுமே பேட்மேன் பார்ப்பான். மேட்ச் எப்படி ஜெயிக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமா பார்ப்பான். மேட்ச் ஜெயிக்கிறது தான் முக்கியமே ஒழிய மேட்ச் எப்படி இதாக்கி ஜெயிக்கிறோன்றது முக்கியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு சொல்லியாச்சு, ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இந்த மேட்ச் எப்படி வேணாலும் நீங்க அடிக்கலாம், ஜெயிக்கிறவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். ஏன்னா ஜெயிக்கிறவங்க எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம் ப்ரோ அப்படின்ட்டு சொல்லியாச்சு. இதுல கேம்ப் இருக்கலாம், அடிக்கலாம், கையில குத்தலாம், வேலை அடிக்கலாம், ஓடணும் பண்ண முடியாது. ஏன்டா சொல்லிதான் வச்சிருக்கேன். வெஸ்ட் எடுக்கலாம், ஹெல்மெட் எடுக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் வெறியான பிளேயர்ஸ் ப்ரோ. யாருமே வெஸ்ட் ஹெல்மெட் எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது யாருமே வெஸ்ட் ஹெல்மெட் எடுக்கல, யாருமே நேடு போடல, யாருமே ஸ்டண்ட் போடல. வெறி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மேட்ச்ல. யாருமே பேன் எடுத்து அடிக்கல, கையில குத்துனதுக்கு ஒரு ஆள் போனுச்சு ஆனா குத்தல. வெரி வெரி செம்ம மேட்ச். ஒய்யோ பாரு ப்ரோ, ஷாட்டை பத்தியா ரெண்டு பேரும் பீக் பீக் பீக். 4 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது டைம் போகுது. ஃபாக்ஸர் அடிச்சே ஆகணும். ஃபாக்ஸர் அடிக்கலாட்டி பேட்மேன் மேட்சை வெட்டுருவான், ஃபைனல் போயிடுவான். ஸோ சேட் ஆயிரும். ஃபைனல் போனான்டா. ஏய் கத்தில குத்துறான்டா. டேய் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறானே. என்ஜாய் வாஸ் பேட்மேன் ஒரு மேட்ச் போடு. டேய் போடாடே. நான் தான் சொல்லிட்டேனே, அவன் என்னோட பெஸ்ட் பிளேயர். நானே 2-3 தடவைக்கு மேல அவன்கிட்ட தோத்துட்டேன். இதுக்கங்கால அவன் என்ன அடிச்சு என்ன ப்ரூவ் பண்ண போறான்னு சொல்லி பார்ப்போம். இந்த மேட்ச் அடிச்சு அவன் ப்ரூவ் பண்ணா நான் அவனுக்கு யூசி கொடுக்க போறேன். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்க போகுது. என்ன அடிச்சு நீ வன்மத்தை கக்கிறியே. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இவனுல அடிக்க சொல்லு. அவன் நல்ல பிளேயர், அதனால அடிச்சு ஜெயிக்க போறான். நீ அங்க சப்பிட்டு நிக்கிறா, சாட்ல நிக்காம உள்ள வந்து அடிக்கிறஞ்சு தானே. உனக்கு தானே ஃபர்ஸ்ட் மெசேஜ போட்டேன். பாரு உனக்கும் அவனுக்கு மேட்ச் போடவா? எனக்கு போடுடா, ஜாலியா இருக்கும். ஓகே பிரீத், நீ கேட்டு இல்லைன்னு சொல்ல போறானா? நீயும் தான் வா எல்லாம் சேர்ந்தே ஆடலாம். ஒன்ன போலான்ற மாதிரி. ஆனா இங்க மேட்ச விடக்கூடாது. 2.5 நிமிஷம் 10 கில்லு. இன்னும் 7 கில் அடிச்சா பேட்மேனை புடிச்சிடலாம். ஃபாக்ஸர் ஜெயிச்சிருவானா, ஃபைனல் வந்துருவானா, கம்பேக் கொடுத்துருவானா? பாரு ப்ரோ, கையில எல்லாம் குத்தியெல்லாம் காட்டுறான். ஏய் இந்த ஷாட் செகண்ட் டைம் பேட்மேனுக்கு. ஓய்யோ. ஆனா இன்னும் 2.5 நிமிஷம். 2.5 நிமிஷத்துல 7 கில்லு. 2.5 நிமிஷத்துல 7 கில் எடுக்கலாட்டி பேட்மேன் ஃபைனல் போயிடுவான். யார் ஜெயிக்க போறா? ஷாட், வெறியான ஷாட் விழுந்துட்டு 19க்கு 11. பேட்மேன் லீட பிடிக்க முடியாது. அடுத்த மேட்ச் ஃபைசல் ரெடியா இருப்பானா, பார்த்துட்டு இருப்பானா, நடுங்கிட்டு இருப்பானா, இல்லாட்டி நான் எப்படியுமே ஜெயிச்சிருவேன்ற அந்த நம்பிக்கை எப்படியுமே ஃபைசலுக்கு இருக்குமா? ஏன்டா அந்த மேட்ச் தோக்குற மேட்சை டிரா பண்ணி ஃபைசல் அடித்தடி நீங்க எல்லாரும் பாத்தீங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ச் நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. டெமோன்னு வந்த மாதிரி தான், விட்டு கொடுக்கவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் 2 பேரும் போராடி. பட் ஆனா ஃபைசல் கொஞ்சம் பெட்டரா பிளே பண்ணனால அந்த ஒரு 5 கில் லீடு. அந்த 5 கில் லீடு கூட டெமன்ட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியானதுக்கு அப்புறம் நான் வந்துச்சு. அவன் கத்தில எல்லாம் குத்துறா லோ பண்ண பிறகு. மேட்ச் தோக்கும் போது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் ஆனா இங்க பாரு, அவன் இமோட்ட போடுவான் ப்ரோ. நீங்கெல்லாம் யாரு ப்ரோ? அவனை நிறைய நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். பாரு, ஒரே ஒரு நிமிஷம் 10 கிலோ லீடு வச்சிருக்கான். உன்னால அடிக்கவே முடியாது நீ தெரிஞ்சு. பாக்ஸரால முடியாது எனக்கு தெரிஞ்ச. மேட்ச் பேட்மேன் ஜெயிச்சுட்டான்னு சொல்ல வேண்டியதான். ஏன்னா 11 கில் ஆக போகுது. இப்போ வரவிட்டு அடிப்பான் ப்ரோ. இவன் வரவிட்டு அடிப்பான். பொறுமை இவனுக்கு இருக்காது. அடிக்கிறான் அப்படி இல்ல, ஃபன் இருக்கும். ஏய் அவன் தாண்டா என்ன அடிப்பான். இதுல என்னடா உனக்கு ஃபன் இருக்கு? நான் அவனை பாராட்ட தாண்டா செய்வேன். ஓய்யோ ஃபேன் அடிப்பான் ப்ரோ. ஷாட்டு ஃபேன்ல அடிச்சத பாத்தீங்களா? ஃபேன்ல அவனுக்கு ஹிட் ஆச்சு. ஐயோ மேட்ச் எப்படியுமே பேட்மேன் கையில. இப்ப கத்தி எடுத்தா குத்த போறான் அவன். எனக்கு அது நல்லா தெரியும். கத்தி எடுத்து தடிக்க போறான் ஒரு ஷாட்டு. 14-21 பேட்மேனை போட்டு பொழந்துட்டு நிக்கிறான். ஆனாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாக்ஸர் 14, பேட்மேன் 22.
10 செகண்ட்ல மேட்ச் முடிஞ்சிரும். 10 செகண்ட்ல மேட்ச் முடிஞ்சிரும். ஃபைசல் ப்ரோ, ரெடி ஆகு. உனக்கும் பேட்மேனுக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. எஸ். ஐயோ ஐயோ, வெறியான இமோட்டெல்லாம் போட்டாங்க. வெரி குட், வெரி வெரி குட்.